ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். டுடே லாங் டைம் எகோ வந்துட்டு நாங்கள் வீடியோ போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சிறுகீரை கடையல். இப்போ வந்து வானல் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டு பூண்டு மட்டும் வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கீரை வந்துட்டு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பருப்பு வந்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு பார்க்கலாம், வீடியோ கொடுப்போம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக அதில் பூண்டு போட்டு வதக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் போடணும், தக்காளி போடணும், பச்சை மிளகாய் போடணும். இதெல்லாம் வதக்கி முடிச்சிருந்தா நம்ம வந்துட்டு கீரை ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து பூண்டு வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதுக்கு அப்புறம் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எல்லா பச்சை மிளகா, தக்காளி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லைட்டாக சால்ட்டு மட்டும் கலந்துக்கணும். சால்ட்டு கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட்டு கலந்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துச்சு. பாதி வதங்கும் போடலாம், பட் பச்சை ஸ்மெல் வந்து வரும். அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக பாயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து அலசி 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் அலசி வச்சிருக்கிற கீரையை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு திருப்பி விட்டுக்கணும் கீரையை. அப்படியே எல்லாத்தோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். இதில் அயன் இருக்கு. அதனால வந்துட்டு மதியத்தில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. திருப்பி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், வேக வச்சுக்கிற பருப்பு தண்ணி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இதுல 7 to 10 minutes வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரிங்களா? 7 to 10. ஏழு டு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரை வந்து நல்லா பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இதுல நம்ம பச்சைத்தன்மை நல்லா அப்படியே இருக்கணும், மெயின்டைன் ஆகணும்னா லைட்டா வந்துட்டு சால்ட் வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? சால்ட்ன்ற சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை இருக்கு இல்லையா, அது லைட்டாக ஆட் பண்ணோம்னா அந்த பச்சைத்தன்மை வந்து பச்சை கலர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து இது மாதிரி தெரியக்கூடாது, பச்சை கலர் மாதிரி தெரியணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் மட்டும் லைட்டாக ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்க, நான் கரெக்டாக எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கீரையை வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு கீரையை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். கீரை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வடிகட்டியை யூஸ் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? வந்து கீரையை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். கீரை இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கீரை, பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் கலந்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தோடு கலந்துருக்கேன். இதில் கொஞ்சம் புளி போட்டுப்பேன். எப்பயுமே நம்ம கீரைக்கு வந்து லைட்டாக புளி போடணும். அதனால கொஞ்சம் போட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அதனால கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு தாளிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கீரை கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்துட்டு தாளிச்சிடலாம். லாஸ்ட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆடன் எண்ணெய் தான், செக்குலேருந்து எடுத்தது. ஆல்ரெடி நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாய் ஆல்ரெடி நான் வந்து கீரையோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சீரகம் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம கீரையை ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுக்கோங்க. அந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி. ஒன்லி இது ஒரு ½ அன் ஹவர் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நான் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி நம்ம உணவுக்கு வந்து சிங்கிளாக வந்துட்டு ஓடும்போது, வேலைக்கு போகும்போது நம்மளால் வந்துட்டு சரியாக ரெடி பண்ணி சாப்பிட முடியாது. பட் வந்துட்டு நம்ம சண்டேயில் நம்ம வந்துட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடலாம். நாங்கள் வந்துட்டு இப்போ தாளித்து முடிச்சாச்சு.
அவ்வளோதான். அப்புறம் சாதம் வடிச்சிட்டு நம்ம சாப்பிட பாருங்க, கீரையை நல்லா கடைஞ்சாச்சு, தாளிக்கவும் செய்யாச்சு. இவ்வளோதான் கீரை ரெடி. சரிங்களா? இது வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானப்போ வந்து நல்ல அயன் கண்டென்ட் இது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம் டூர் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.